வணக்கங்க. உசிரையே தொலைச்சேன் உனக்குள்ள. இந்த கதையில் கடவுளோட ஆசீர்வாதத்தால் சேர்ந்த இரு சிறிய உள்ளங்கள் பிரிஞ்சு பின்னால் எப்படி சேர போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. உசிரையே தொலைச்சேன் உனக்குள்ள. அத்தியாயம் 1. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தின் தலைமகளே. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தின் தலைமகளே. கடை கண்ணாலே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். கடை கண்ணாலே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி. அன்று ஆடி மாதம் என்பதால் அருகில் இருந்த கோவிலில் அந்த பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல சூரியனோ பூமி தாயின் மடியில் தஞ்சம் புகுந்து கொண்டிருந்தான். இத்தனை நேரம் அந்த ஆகாயத்தாயின் மடியின் மீது சூரியன் மகனார் இருந்தபொழுது சந்தோஷத்தில் ஒளிர்ந்த முகம் இப்பொழுது கருமை நிறம் பூசிக்கொள்ள துவங்கியது. இரவு வானில் அந்த நிலா மகள் எந்தவித தங்க தடையும் இன்றி உழவிக் கொண்டிருக்க, அதனை சுற்றி இருந்த வெளிச்சத்தில் பஞ்சு போன்ற மேகங்கள் உருக்கிய வெள்ளியைப் போல் ஒளிர்ந்து கொண்டிருப்பதனை பார்க்க பார்க்க அத்தனை அழகாக இருந்தது. ஆனால் இவளது கண்கள் அதனை பார்த்து கொண்டிருந்தாலும் அதனை ரசிக்கும் மனம்தான் இல்லாமல் போனது போலும். அவளது பார்வை அந்த வானையே வெறித்து கொண்டிருந்தது. ஏனோ இத்தனை நாட்கள் அமைதியாக அழகாக தெரிந்த அந்த வானம் இன்று அப்படி தெரியவில்லை போல இவளுக்கு. அவனது அருகாமை இல்லாது தனித்து இருப்பது போல் உணர்ந்தாள் மங்கை அவள். தனியாக இருப்பதாக உணர்ந்ததாலோ என்னவோ தனது இரு கைகளையும் அழகிய தோளை குறுக்கி வயிற்றில் அழுத்தாமல் மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டாள். மெலிதான பர்புல் நிற இரவு ஆடையை உடுத்தி இருந்தாள் பெண்ணவள். அவளது நிறத்திற்கு அந்த உடை அத்தனை அழகாக இருந்தது. அந்த நிலவு பெண்ணவளின் இதமான ஒளியில் அருகில் இருந்த மரங்களின் இலைகள் கூட தங்களின் அழகை மேலும் கூட்டி பளபளத்து கொண்டிருந்தது. அந்த இலைகளையே பளபளக்கச் செய்த அந்த நிலவு பெண்ணவளை தழுவ வரைந்து வைத்த ஓவியம் மீண்டு எழுந்து வந்தது போல் தேவதையாக ஜொலித்தாள் பெண்ணவள். ஓவிய பெண்ணான அழகி இவளை தீண்டும் ஆசை கொண்டு அந்த காற்று கூட இதமான தென்றலாக வீச லேசாக கலைந்திருந்த அவளது கூந்தலில் இருந்து மனமே இல்லாமல் விடுபட்ட அந்த ஒற்றை முடி அவளது நெற்றி, கன்னம், காது என வருடி கொண்டு இருக்க, அது அவளுக்கு லேசான குறுகுறுப்பை ஏற்படுத்த அந்த தீண்டல் அவளது கணவனை ஞாபகப்படுத்தியது பெண்ணவளுக்கு. அதே குறுகுறுப்போடு இப்பொழுதும் கூட அவளது நாசியில் வீசிக்கொண்டிருந்த சந்தன குங்குமத்தின் வாசனையும் சேர பெண்ணவள் ஓர் நிமிடம் மயங்கிதான் போனாள். ஒரு வழியாக தன்னை சுதாரித்து கொண்ட பெண்ணவள் அவனது வாசத்திற்கு, அந்த அருகாமைற்கு ஏங்கிதான் போனாள். அதற்காக இவள் ஒன்றும் அழகு இல்லை என்றெல்லாம் கிடையாது. இவளும் பார்ப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பார்க்க தோன்றும் அழகு பதுமைதான். பிறை போன்ற நெற்றி, அதில் வைத்திருந்த சிவப்பு நிற ஸ்டிக்கர் பொட்டு, நெற்றி வயிற்றில் நீண்ட குங்குமம், லேசாக வளைந்த அடர்ந்த புருவம், எதையோ தேடும் அழகிய நீண்ட விழிகள், எடுப்பான மூக்கு, அதை ஒட்டி கொண்டு இருக்கும் ஒரே ஒரு அழகான மச்சம். அந்த மச்சத்தை அவளது விரல் நுனி லேசாக தீண்டிய மறு நிமிடம் அவளது கணவனின் இதழ்கள் அதிக நேரம் இளைப்பாறியது அங்குதான் என்பதை நினைக்க நினைக்க பெண்ணவளுக்கு இப்பொழுது லேசான வெட்கம் வந்து ஒட்டிக்கொள்ள கன்னங்கள் சிவந்துதான் போனது. ஆனால் அந்த வெட்கம் கொஞ்சம் மறந்து அன்றைய நாட்களை எல்லாம் மனதிற்குள் ஓட்டியவளுக்கு இப்பொழுது கண்கள் லேசாக கலங்கத்தான் செய்தது. கலங்கிய கண்களை தன் இதழ் கடித்து அடைக்கிட அவளது காதோரமாய் லேசான குறுகுறுப்பு. அவனது மீசை ரோமங்கள் இவளது காது மடல் தீண்டி, லட்டு ஏண்டி அதை கஷ்டப்படுத்துகிற, அதான் நான் உன் பக்கத்தில் இருக்கேன்ல, அந்த தண்டனையை எனக்கு கொடு லட்டு என அவனது கிரக்கமான வார்த்தைகள் காதில் மெல்லிய இசையாய் ஒலித்து கொண்டிருந்தது. சட்டென அவள் கடித்திருந்த இதழிற்கு விடுதலை கொடுத்தாள் பெண்ணவள். இப்பொழுது அவனது இதழ்கள் கழுத்தின் பயணித்து கொண்டிருப்பது போல உணர்ந்தாள்.
மீண்டும் ஒட்டி கொண்ட வெட்கத்தில் முகமே சிவந்து போனது பெண்ணவளுக்கு. அது வேறு யாரும் இல்லை, நான் தான் என அவள் கழுத்தில் அவன் கட்டிய திருமாங்கல்யம்தான் உரிமை கொண்டாடியது பெண்ணவளிடம். அவனது நினைவில் அவள் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை அவளது விரல்கள் லேசாக வருடியது. பின் திருமாங்கல்யத்தை மெதுவாக உயர்த்தி பார்த்திட களங்கமில்லா நிலவின் ஒளியில் இதனை கண்டவள் முன் அவன் முகம் தெளிவாக தெரிந்தது அவளது கண்களுக்கு. வா வா என் அன்பே, என் வாழ்வின் பேரன்பே, வந்தாய் கண் முன்பே, இது நிஜமா சொல்லன்பே, உன் கண்களும் காதல் பேசும், என் தருணம் மலரும் சுவாசம், உன் தோள்களில் சாயும் நேரம், உயிர் துளிரும் பேரழகா. அவளது கை மெல்ல இறங்கி அவளது மணி வயிற்றை தடவி கொண்டது. ஆம், அவர்களின் இருவருக்கு இடையேயான உறவின் உன்னதமான பொக்கிசம்தான் அவளது வயிற்றில் குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2.5 மாதங்களில் இவர்களின் குழந்தை இப்பூமியில் தன் வரவை தெரிவிக்கப் போகின்றது. இன்றுதான் வளைகாப்பு நிகழ்வு முடிந்து தன் தாய் தந்தையரின் வீட்டிற்கு வந்திருந்தாள் பெண்ணவள். ஆனால் அன்றே தனது தலைவனின் பிரிவை தாங்க இயலாமல் போக அவளது நினைவுகளில் உணர்ந்து இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். இவளை விட அவளது கணவன்தான் இவளது பிரிவை தாங்க முடியாமல் இருக்கிறான் என யார் சொல்வார் பெண்ணவளிடம்? அந்த நேரமும் வந்துவிட்டது போலும். அவளது கணவனை இவளை அழைத்து விட்டானே. இவளது மொபைல் சினுங்க எட்டி பார்த்தவளுக்கு திரையில் இவளும் அவனது கணவனும் இருந்த அந்த நிழற்படம் ஒளிர மெல்ல வலக்கையால் அடி வயிற்றை தாங்கி பிடித்து கால்களை எடுத்து வைக்க முயற்சித்து தோற்று போனாள் பெண்ணவள். இத்தனை நேரம் ஒரே இடத்தில் அசையாமல் நின்றிருந்ததால் கால்கள் அசைய மறுத்தது. இரு உதட்டினை உள் மடக்கி மொத்த பலம் எல்லாம் ஒன்று திரட்டி மெல்ல நகர்ந்து கடைசியில் ஒரு வழியாக அழைப்பு முடிவதற்குள் எடுத்தும் விட்டாள். மொபைலை எடுத்து காதிற்கு கொடுத்தவள் மெதுவாக கட்டிலில் அமர்ந்து மௌனமாக இருந்திட, என்னோடு அமைதியாக இருக்க, உன் வீட்டுக்கார மேலே ரொம்ப கோபமாக இருக்கு போல என்று அந்த பக்கம் அவளது கணவன் பேச, இவ்வளோ ரொம்ப என சொல்ல, அது ரொம்ப பெருசாச்சே, சரி நீ சொல்லு லட்டு, என் ஆசை மனைவியோட கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்னு என அவளது கணவன் கெஞ்சும் குரலில் கேட்க, அதெல்லாம் செல்லாது என இவள் செல்லமாய் கொஞ்சிட, என் பொண்டாட்டியோட கோபத்தை பற்றி தெரியாமல் பேசுகிற லட்டு என அவனும் கெஞ்சலில் இருந்து மிஞ்ச, அப்படி உங்கள் மனைவியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா புருஷரே என இவள் கேட்க, மரியாதைலாம் ரொம்ப பலமாக இருக்கே என மனதிற்குள் நினைத்து கொண்டவன், என் மேலே அவள் எவ்வளோ பாசம் வச்சுருக்காளோ அதுபோல் என் மேலே கோபப்பட்டாலும் அதே மாதிரி தான் காட்டுவாள். அதாவது என் மேலே காட்டுற பாசம், நம்பிக்கை, காதல், கோபம், அக்கறை இதை மாதிரி எல்லாமே ரொம்ப அதிகம்னு உனக்கு தெரியாத லட்டு என அவன் சொன்னதுதான் தாமதம். இந்த பக்கம் லேசான விசும்பல் சத்தம் கேட்கவும், ஹே லட்டு, எனக்கண்ணம்மா ஏதாவது பெயின் இருக்காடா, நான் இதோ 10 நிமிஷம் அங்கே வந்துடுறேன்டா என அவளது கணவன் அந்த புறம் பதட்டமாக பேசுவதை கேட்ட பெண்ணவள், அச்சோ பெயின்லாம் இல்லை மித்து, எனக்கு ரொம்ப தேடுது என அவள் லேசான விசும்பலுடன் தயங்கி சொல்ல, என்ன லட்டு தேடுது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா, சொல்லு நான் ஏதோ வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவன் சொல்ல, டேய் லூஸ் டாக்டரே, உன்னைதான் தேடுதுன்றேன் என அவன் இவளை பற்றி அறியாமல் பேசுகிறானோ என்ற கோபத்தில் பேசிட, ஹே என்னடி லட்டு, மரியாதையெல்லாம் தேயுது என்று அவளிடம் சொன்னாலும், அப்படி வாடி என் செல்ல காட்டி என மனதிற்குள் கொஞ்சி கொண்டே பாவம் போல கேட்டிட, அட போயா, நீ எல்லாம் என்னத்தை லவ் பண்ணி கழிச்சியோ, சின்ன பிள்ளையிலேருந்து என்னையே நினச்சிட்டு இருந்ததா, சொன்னதெல்லாம் போய் தானே என்று இவள் கேட்க, என்னடி கண்ணம்மா இப்படி சொல்லிவிட்டவன் காதலனை என அவன் கேட்க, பின்னே எனக்கே ஒரு நாள் கூட அகல ஒன்று பிரிஞ்சு, ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப காலமாக பிரிஞ்ச மாதிரி இருக்குது என்றவள் அந்த பக்கம் இருந்து எந்தவித பதிலும் இல்லாமல் போக, நான் இங்கே உன்னை நினச்சிட்டு இருந்தா நீ அங்கே என்ன கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியா மித்து என அவள் மீண்டும் அவனை பேச, வாய் விட்டு சிரிக்காவிடனும் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் அவளது கணவன். உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன், தூங்கிட்டு இருந்தா உங்ககிட்ட பேச முடியுமாடா, அதெல்லாம் ஒரு ஃபீலிங்டா என அவன் பதில் சொல்ல, ஆமாம் ஃபீலிங் தான், அப்படியே உன் கை கதகதப்புக்குள்ளே உன் இதய துடிப்பு ஓசை தாளாட்டுதெல்லாம் தூங்கணும் போல் ஆசையாக இருக்கும் மித்து என அவள் கூற, கட்டி பிடிச்சிட்டு தூங்கணுன்றது வெளிப்படையாக கேட்காம எப்படியெல்லாம் கேட்குறா பாரு, என் அழகுடி நீ என மனதிற்குள் கொஞ்சி கொண்டான் உதயமித்திரன் அவனது மனையாளான கார்த்தியாயினியை. இன்னும் 6 மணி நேரத்தில் உன் முன்னாடி நிற்பான் அந்த உன்னோட உதயா
என அவன் சொல்ல, என்னது இன்னும் 6 மணி நேரமா என வாய் பிளக்காமல் கேட்டிட, ஆமாம் மணி இப்போவே 12 ஆயிடுச்சுல்ல என அவன் சொல்ல, அவ்வளவு நேரம் எல்லாம் பார்க்காம என அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனது அழைப்பு துண்டிக்கப்பட்டு இப்பொழுது வீடியோ கால் வர வேகமாக அட்டன் செய்து பேசினாள் கார்த்தி. தன் மனைவியின் குழந்தைத்தனமான முகத்தையும் பேச்சையும் ரசித்தவன் அவள் வீடியோ காலை அட்டன் செய்தாலும் இன்னும் அவன் முகத்தை கண்கள் நிமிர்த்தி பார்க்காமல் இருக்க சிரித்து கொண்டவன் பின் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் உதயா. கணமா, இங்கே கொஞ்சம் நிமிர்ந்து பாரேன் என அவனது மென்மையான குரலில் உருகி போன பெண்ணவள் மெல்ல இமை உயர்த்தி பார்க்க அவனது அந்த முகத்தில் இருந்த சிரிப்பில் அனைத்தையும் மறந்தவளாய், என்ன உதயா இன்னும் நீங்கள் நைட் ட்ரெஸ்க்கு மாறாமல் இருக்கீங்க என கேட்டிட, இப்போ தான் லட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன். உள்ளே வரவுமே நீ இல்லாத நம்ம ரூம்குள்ளே இருக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் வந்தது உனக்கு கால் பண்ணிட்டேன் என அவன் சொல்ல, அப்பொழுதுதான் லேசாக இவள் மனம் ஆசுவாசம் அடைந்தது அவனும் தன்னை தேடி இருக்கிறான் என்று. ஆனாலும் இத்தனை நேரம் அவனும் தனது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு இல்லாது இப்பொழுது வந்ததும் தன்னை நினைத்து இப்பொழுதும் மனதால் அவனை மீண்டும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைத்தாள் கார்த்தியாயினி. அவளுக்கு தான் தெரியுமே, மருத்துவருக்கு கிடைப்பதே கொஞ்ச நேரம் ஓய்வு என்பதை உணர்ந்தவளாக, மித்து இப்போ எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லை, நீங்கள் இப்படியே என் கண் முன்னாடியே இருங்க, உங்களை பார்த்துட்டே தூங்கிடுவேன் என கார்த்தி சொல்ல, நான் இனிதான் ட்ரெஸ்ஸேஜே பண்ண போகிறேன் லட்டு என அவன் உல்லாசமாக கூற, மாற்றிக்கோ என அவள் கூற, ஆனாலும் இப்படி பேசக்கூடாது லட்டு என அவன் சொன்னாலும் அவன் சொன்னது போல் அனைத்தையும் செய்து முடித்தவன் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்தவனை பார்த்து கொண்டு இருந்தவளை இவனும் ஒரு புன்னகையோடு பார்க்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கார்த்தி கேட்க, சாப்பிட்டாச்சு என சொன்னவன் தன் முகம் தெரியும்படி வைத்து கொண்டே கட்டிலில் படுத்தான் உதயமித்ரன். லேசாக அவளது கண்கள் தூக்கத்திற்கு சொருகுவதை பார்த்த உதயா, என்னடி மாமனை பார்த்து மயங்கிட்டியா என அவன் சொல்ல, என்ற முனகலோடு அவள் இதழ் லேசாக விரிய பின் சிறிது நேரத்தில் நித்ரா தேவி அவளை தழுவி கொண்டாள். ஆனால் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அணுவாக ரசித்து அவளுக்கு முத்தமிட்டு பின் அவள் வயிற்றில் இருந்த அவர்களது செல்ல குழந்தைக்கு முத்தமிட்டு, நீயே பேபி மதுரான் இருக்க, அதுக்குள்ளே உனக்கு ஒரு பேபி, ஸ்வீட் ட்ரீம்ஸ் மை டார்லிங், குட் நைட் என கொஞ்சியவன் பின் அவனும் தூங்கி போனான் தன் மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டே. வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவானாலும், உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும், உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம், தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும், இன்னும் பார்த்திட சொல்லி பாலும் மனம் ஏங்கும். அத்தியாயம் 2. தலைவனின் முகத்தை பார்த்த சந்தோஷத்தில் பெண்ணவள் மெல்ல பழைய நினைவுகளுக்கு சென்றாள். சில வருடங்களுக்கு முன்பு அந்த நீண்ட நெடுஞ்சாலையில் சீரான வேகத்தில் அந்த கார் பயணித்து கொண்டிருந்தது. இத்தனை நேரம் வீசிய காற்றில் கொஞ்சம் குளுமை குறைவது போல் தோன்ற சட்டென கண்கள் திறந்து சுற்றுப்புறத்தை பார்த்தான் சசிதரன். தங்கள் இடத்தை நெருக்கிவிட்டோம் என உணர்ந்த சசி அவனது அப்பாவுக்கு அழைப்பு விடுத்தான். அப்பா, நாங்கள் நெருங்கி வந்துட்டோம்ப்பா என சொன்னவனுக்கு பதிலாக, அப்பா உங்களுக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்று சந்திரசேகர் மறுபுறம் சொன்னதும், அப்பா நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, நாங்கள் வந்துடுறோம் என சசிதரன் சொல்ல அவரும் அனுப்பி வைத்தார். நீண்ட நேரத்திற்கு பின் அந்த வீட்டின் முன் வந்து நின்றது அந்த கார் வந்து நின்ற சத்தம் கேட்கவும் வீட்டிற்குள் இருந்து வேகமாக வந்தார் சந்திரசேகர். முதலில் காரில் இருந்து கீழ் இறங்கிய சசிதரன் வீட்டை பார்த்துவிட்டு, அப்பா வீடு பேசதான்ப்பா இருக்கு என்று சொன்னவனை பார்த்து புன்னகைத்த சேகர், ஏற்கனவே அந்த வீட்டை விட அது கொஞ்சம் பெருசுதான்ப்பா என சொல்லி கொண்டே காரினுள் பார்க்க காயத்ரியோ, காத்தி எழுந்திரடி, வீடு விழுந்துருச்சு பாரு என எழுப்பி கொண்டிருந்தார் தன் மகளை. இன்னும் சின்னப்பிள்ளை மாதிரி காரில் ஏறினோடே தூங்கினது தான், இன்னும் தூங்கிட்டு இருக்கா என அவளை தோளை பிடித்து எழுப்ப, மா எப்போ பார் ஏதோ மரத்தை பிடிச்சி உழுப்புற மாதிரி எழுப்பு என கண்களை லேசாக விழித்தபடியே சொன்னாள் கார்த்தி தூக்க கலக்கத்துடன். லேசாக கண் விழித்த கார்த்தி கார் கதவிற்கு அருகில் நின்றிருந்த தன் தந்தையை பார்த்தவள், பா எப்படிப்பா இருக்கீங்க என கேட்க, என்னமோ அப்பனை 1 மாதம் பார்க்காத மாதிரி தான், 2 நாளைக்கு முன்னால் தானே பார்த்த, முதல்ல இறங்குடி என காயத்ரி தன் கணவனை முறைப்புடன் பார்த்தவர். பின் இன்னும் அத்தனை சொல்லியும் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்த கார்த்தியை பார்த்து கோபமாக சொல்ல, தன் தாயின் அதட்டலான பேச்சு புரிந்து, அதான் எனக்கு என் அப்பா இருக்காரே,
என நினைத்து கொண்ட கார்த்தி, ஏன் இந்த பக்கம்தான் இறங்கணுமா? அந்த பக்கமும் கதவு இருக்குல்லம்மா, திறந்து இறங்க வேண்டியது தானே என சலிப்பாக சொன்னவளை, பிள்ளையே பற்றி தெரியாதா அந்த தாய்க்கு? அப்படியே அப்பங்காரனை பக்கத்தில் வரவும் வாயப்பாரு, இங்கேருந்து தூத்துக்குடி வரைக்கும் என முறைத்து கொண்டே மறுபுறமாக கதவை திறந்து இறங்கி கொண்டார் காயத்ரி. காயத்ரி சொன்னதை பார்த்து சிரித்தவர் தன் மகளை பார்த்து, அவ கடக்கா, நீ வாடா கண்ணு என சந்திரசேகர் சொல்ல, வாய் மலர்ந்த கார்த்தி பின் சோகமாக, அப்பா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிஞ்சு வர்றதுக்கு மனசே வரலப்பா, வேறு வழி இல்லாமல் உங்களுக்காக மட்டும்தான் இங்கே வர்றதுக்கு ஒத்துக்கிட்டேன் என்று உதட்டை பிதிக்கு அழாத குறையாக சொல்ல, தன் தங்கையின் அழிச்சாட்டியம் பார்த்து, இந்த கொஞ்சலெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம், முதல்ல இறங்கு, அவங்க வேறு சவாரிக்கு போக வேண்டியது இருக்கும்ல என சசிதரன் சொல்ல, பாருங்கப்பா அண்ணனை என அவள் இப்பொழுது தன் தந்தையிடம் சசியை புகார் வாசிக்க, சரிடாம்மா அண்ணன் தானே, பேசிட்டு போகிறான் என சொல்ல, அப்பா உங்களுக்காக மட்டும்தான் என அவள் மறுபடியும் ஆரம்பிக்க, இவளை விட்டால் இன்னும் நாள் பூரா இந்த கார்லேயே உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பா என நினைத்த சசிதரன் அவள் கையை பிடித்து இழுக்க போக, இருடா அண்ணா நானே இறங்கிக்கிறேன் என சொன்னவள் இறங்கி கொண்டே, அப்பா நம்மளும் இதே மாதிரி கார் வாங்கி இந்த டிரைவரையே கார் ஓட்ட சொல்லுவோம், அந்த காரை அப்படியே எவ்வளோ ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு வந்தார் தெரியுமாப்பா, நம்ம ஊர்லேயும் ஓட்டுறாங்களே, சாப்பிட்ட சாப்பாடு வகுத்துலேருந்து தொண்டைக்கு வந்துடும் என கார்த்தி சொன்னதில் அந்த டிரைவர் அவள் முகத்தை பார்க்க, அந்த குழந்தைத்தனமான முகத்தை கண்டு புன்னகைத்து கொண்டான் கார் கண்ணாடி வழியாக. இவ்வாறு ஒரு வழியாக வாயடித்து காரை விட்டு இறங்க மனதில்லாமல் மெதுவாக இறங்கி சென்றாள் வீட்டை நோக்கி. அவர்கள் இறங்கி செல்லவும் சந்திரசேகரும் டிரைவரிடம் ஏதோ சொல்ல காரும் கிளம்பியது. அதன் பிறகு பின்னாலேயே வந்த மினி வேனில் இருந்த அத்தனை பொருட்களையும் இறக்கி வைத்து என நாள் வரையும் வேலை சூழ்ந்து கொண்டது. அந்த வீட்டைச் சுற்றிலும் கண்களுக்கு குளிர்ச்சியான வேப்பமரம், கொய்யா மரம், மாதுளை என இருக்க அதில் ஆங்காங்கே உட்கார்ந்து கொஞ்சிக் கொண்டும் கீச் கீச் என்று கத்தி தங்களுக்குள் கதை பேசி கொள்ளும் குருவிகளின் பரிபாசனைகளும் கேட்க, தன் வாளை ஆட்டி ஆட்டி தன் இருப்பை தெரிவிக்கும் அணில் என ஒவ்வொன்றாக அதனை பார்த்து தன் கண்களில் நிரப்பிக் கொண்டாள் கார்த்தியாயினி. மரங்களே மரங்களே ஒற்றை காலில் இருப்பதேன், என்னவோ என்னவோ தவம்மா. நதிகளே நதிகளே சத்தம் போட்டுதான் நடப்பதேன், கால்களின் விரல்களே கொலுசா. பாரதி போல தலைப்பாகை கட்டியதே தீக்குச்சி, நெருப்பில்லாமல் புகைகிறதே அதிசயமான நீர்வீழ்ச்சி. இடையை ஆட்டி நடையை ஆட்டி ஓடும் ரயிலை சொல் நாட்டியம்மா, ஹே ஹே நாட்டியம்மா. இத்தனை நேரம் அவள் வீட்டை சுற்றி இருந்த இயற்கையை பார்த்து ரசித்த அவளது கண்கள் இப்பொழுது அவள் வாழ்வில் கடந்து சென்ற நாட்களையும் அவளது தோழிகளையும் எண்ணி லேசாக கண்கள் பளபளக்கத்தான் செய்தது. யார்கிட்ட, அதுவும் இந்த கார்த்தியாயினிக்கிட்ட ஒரு நாளும் நடக்காது என மனதை தைரியப்படுத்தி கொண்ட அதே நேரம் அவளது கை ஜன்னல் கம்பியை விடுத்து கன்னத்தில் லேசாக கோடிட்ட அந்த கண்ணீரை எவரும் அறியாமல் துடைத்து விட்டும் கொண்டது. கார்த்தி, வேடிக்கை பார்த்தது பொதுவா, சாமி கும்பிட என்ற தாய் காயத்ரியின் குரலை கேட்டு நினைவுக்கு வந்தவளாக, இதோ வர்றேம்மா என சொன்னவள் முகத்தை அழுந்து துடைத்து அந்த அறையை விட்டு வெளியேறினாள். வந்தவள் அம்மாவுடன் அப்பா சந்திரசேகரும் நிற்க, அவர்களுக்கு பின் அவளது அண்ணன் சசிதரன் நின்று கொண்டிருக்க இவளும் போய் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டாள் அமைதியாக. சேகரும் அனைத்து சாமி படங்களுக்கும் சூட ஆரத்தியை காட்டிவிட்டு தானும் அதை தொட்டு முகத்தில் ஒற்றி கொண்டவர் முதலில் காயத்ரியிடம் நீட்ட, அவரும் அதே போல் செய்ய அவர்களின் இரு சமத்து பிள்ளைகளும் அப்படியே செய்தனர் அவர்களது பெற்றவர்களைப் போல. அப்படியே மாலை நேரம் ஆகிவிட சூரியனும் மெல்ல தன் ஆதிக்கத்தை குறைத்து நல்ல பிள்ளையாக பூமி தாயின் மடிக்குள் சரணடைய ஆயத்தமாகி கொண்டிருந்தான். கார்த்தி, நீ உன்னோட துணியை அண்ணனோட துணியை எடுத்து அலமாரியில் வை, நான் அதுக்குள்ளே நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணுறேன் என்று சொல்ல காயத்ரிக்கு ஒரு சிறு தலையசைவை மட்டும் சம்மதமாக சொன்னபடியே அவளுக்கு என ஒதுக்கப்பட்ட அந்த அறைக்குள் நுழைந்தாள் கார்த்தி. கார்த்தி எதுவும் பேசாமல் உள்ளே சென்றதை பார்த்த சசி, அம்மா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே, பாப்பாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா என்று சொன்னவன் வேகமாக அவள் பின்னாலேயே நடந்து அறைக்குள் சென்றவன் அவள் பேக்கில் இருந்த துணியை எடுத்து வைப்பதற்காக பேக்கை நகர்த்தி வைத்து கொண்டு இருந்தவளை பார்த்த சசி, கார்த்தி நீ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் சரியா என சொன்னான். அண்ணன் முகத்தையே பாவமாக பார்த்தவள் உதடு கடித்து அழுகையை அடக்க முயற்சித்தவளுக்கு அது முடியாமல் போனது.
சசினா என விசும்ப ஆரம்பித்தவளை தன்னோடு அணைத்து கொண்டவன், நான் இருக்கேண்டா உனக்கு என அவள் தலையை ஆதூரமாக தடவி கொடுத்தான் சசி. அவனுக்கு தெரியாதா, தன் தங்கை அந்த கிராமத்தில் அவள் தோழிகளுடன் ஊரையே சுற்றி வந்தவள் இங்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க சங்கடப்படுகிறாள் என்று. ஆம், சந்திரசேகருக்கு வேலை மாற்றலாகி இருக்க ஏற்கனவே இருந்த ஊரில் இருந்து இப்பொழுது இந்த வீட்டிற்கு வந்து குடியேறியிருந்தார்கள். சந்திரசேகர் வங்கியில் வேலை பார்ப்பதால் அடிக்கடி அவருக்கு வேலை மாற்றலாகி விடுவதால் சசிதரன் கார்த்தியாயினி இருவருமே அவர்களது அம்மா காயத்ரியுடன் சந்திரசேகர் இரண்டாவதாக வேலை பார்த்த தூத்துக்குடியை ஒட்டியுள்ள அந்த கிராமத்திலேயே தங்கிவிட்டார்கள். அடிக்கடி ஊர் மற்ற பிள்ளைகளின் படிப்பு பாதித்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக காயத்ரியும் சேகரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது. சேகர் வாரம் ஒரு முறையோ அல்லது அரசினர் விடுமுறையை கணக்கு வைத்தோ பிள்ளைகளையும் மனைவியையும் வந்து பார்த்து செல்வார். இப்பொழுது சசிதரன் தனது கல்லூரி படிப்பை முடித்து கேம்பஸில் செலக்ட் ஆகி சென்னையில் வேலை கிடைக்க தற்போது சேகரும் அங்கேயே வேலை பார்த்து கொண்டிருந்ததால் அனைவருக்கும் சேர்த்து ஒரு வீடு பார்த்து குடியேறியிருந்தனர். கார்த்தி இப்பொழுதுதான் பள்ளி படிப்பை முடித்திருக்க கல்லூரி படிப்பை சென்னையிலேயே படிக்க வைக்கலாம் என முடிவு செய்து கொண்டுதான் இந்த வீட்டிற்கு வந்து குடியேறியிருந்தார்கள். காயத்ரி நேற்று சொன்னது போல் சசிதரன் துணிகளையும் அவளது துணிகளையும் அடுக்கி வைத்தவளின் நினைவுக்கு வந்தால் அவளது பள்ளி தோழி சிந்துஜா. இந்நேரம் அவள் என்ன பண்ணிட்டு இருப்பா? பக்கத்தில் இருக்கிற மாரியப்பா தாத்தா தோப்பில் இருக்கிற பம்பு செட்டில் குளிச்சுட்டு இருப்பாளோ என யோசிக்க, சேச்சா இருக்காது, மணி இப்போ 12 ஆக போகுது, இந்நேரம் அவங்க அம்மா அங்கே விட மாட்டாங்க என மனம் மறுபுறம் சமாதானப்படுத்த, ஒருவேளை காவியா மணி சித்ரா இவங்க கூட சேர்ந்து தாயம் விளையாடிட்டு இருப்பாளோ என நினைத்தவள் பின் இன்னைக்கு தான் சிந்துவோட அப்பாவுக்கு விடுமுறை ஆச்சே, அப்புறம் எப்படி தாயம் விளையாடுவா என்று நினைத்து கொண்டிருந்தவளை காயத்ரியின் குரல்தான் எழுப்பியது. இதோ வர்றேம்மா, நீ தூரத்துலேருந்து கூப்பிட்டா கூட எனக்கு பக்கத்துலேருந்து உழுப்புற மாதிரி இருக்குது என தக்கு புக்குன்னு நிலமதிர எட்டெடுத்து அறையை விட்டு வெளியே வந்தாள் கார்த்தி. வந்தவள் ஹாலில் இருந்ததை கண்டதும் அம்மாவின் மீது கோபமாக வந்தவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மா, இத்தனை நீயாமா செஞ்ச என வாய் திறந்தவளை சேகரும் சசியும் ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்க்க, ஆர்டர் கொடுத்து வாங்கினது என்று ஒரு அரட்டு போட்ட காயத்ரியை ஓர கண்ணால் பார்த்தாள் கார்த்தி. மா, நீ போய் தானே சொல்கிற, என்னையும் தான் இவளை நான் தான் பெத்தானான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குன்னு அப்பா கிட்டே கேட்டப்ப சசி என்ன தானே சொன்னான், கார்த்தி ஒன்று அப்பாவும் அம்மாவும் எனக்கு நல்ல அழகான அன்பான தங்கச்சி வேணும்னு ஆர்டர் கொடுத்தல வாங்கினாங்கன்னு சொல்லுவானே, அப்படித்தானே நீயும் போய் சொல்கிற என சொன்னவளை இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என காயத்ரி மீண்டும் பொரிந்தவர் சேகருக்கும் சசிக்கும் சாதத்தில் சாம்பாரை ஊற்றி கொண்டிருந்தார். மா, என் தங்கச்சிக்கு என்னம்மா குறைச்சல், இப்போவே ஏன் உயரத்துக்கு வளர்ந்துருக்கா, அதை விட தலைமுடியை பாருங்க எத்தனை நீளமாக இருக்குன்னு, இதையெல்லாம் விட அவள் தான் ஸ்கூல்லையே நல்லா படிப்பா, என்ன கொஞ்சம் வாய் தான் நீளம் என்று சாதத்தை பிசைந்து வாய்க்குள் வைத்து கொண்டே சசிதரன் சொல்ல, வினோதமாக பார்த்தவளை என்னடா அப்படி பார்க்குற என சசி கேட்க, இல்லடா அண்ணா, உன்னை போல தானே எனக்கும் வாய் இருக்குது, அதுதான் பார்த்தேன் என்றிட, அடிங்க என சாப்பிட்டு கொண்டே இருந்தவன் எழுவது போல் பாவனை பண்ண, சசி நீ உட்காரு, கார்த்தி நீ போய் கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என சந்திரசேகர் சொன்னதுதான் தாமதம். அத்தனையும் மறந்தவளாய் கையை கழுவி விட்டு வந்து சாப்பிட அமர்ந்தாள் கார்த்தி. சந்திரசேகர் சொன்னதும் அமைதியாக வந்து அமர்ந்த கார்த்தியை பார்த்த சசிதரன், என்னடா கார்த்தி, அப்பா சொன்னதும் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்காந்துட்ட என சொன்னவன் அப்படியே காயத்ரி செய்த மாங்காய் ஊறுகாயை சாப்பிட்டு கொண்டே, மா சமமா, உன்ன மாதிரி மாங்காய் ஊறுகாய் யாருக்குமே போட தெரில என ஊறுகாயை எடுத்து சாப்பிட, டேய் அண்ணா, மறுபடியும் ஊறுகாய்னா எடுத்து வச்சு சாப்பிடு, அதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நல்லா ஊறுகாய் போடுறவங்க மனசை காயப்படுத்தாத என சொன்ன கார்த்தி சிறிது சாதத்திற்கு சாம்பார் நிறைய ஊற்றி இத்தனை பேசியும் ஒன்றும் அறியாதவள் போல சாப்பிட ஆரம்பித்தாள். இவள் பேசியதை புரிந்த சேகரும் சசியும் சத்தம் இல்லாமல் சிரித்தபடி சாப்பிட்டு கொண்டிருக்க, காயத்ரி தான் அவள் பேசியது புரியாமல் கார்த்தியிடம், சாம்பார் நல்லா இருக்காடா, இன்னும் கொஞ்சம் ஊற்றவா என்று மகள் ஏதோ பெருமையாக சொன்னதாக நினைத்து பூரித்து போனார் அந்த தாய். மா, அவள் உன்னை கிண்டல் பண்ணுறாமா என சசி சொல்ல, அடி கழுத என காயத்ரி அடிக்க போக, மா, இந்த குட்டி கழுதையோட அம்மா நீங்கள் தாம்மா, என்னன்னா என்றவள், விடு ஜூட் என ஓட்டம் பிடித்தாள் கார்த்தி.
இப்படி இன்னும் சிறு பிள்ளை போல விளையாட்டை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பவளை அங்கே ஒருவன் இவளை நினைவில் வைத்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவளை அனுதினமும் நினைத்து அவள் மூச்சு காற்றுக்கு அருகிலேயே அவளுடனே வாழ வேண்டும் என பல கனவுகளோடு இவளை கண்ட நாள் முதல் காத்து கொண்டு இருக்கிறான் என்பதை இவள் அறியும் காலமும் வெகும் விரைவில் வரப்போவதை இவள் அறிவாளா?